அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் இருந்த 54 மாதங்கள் பொற்கால நாட்கள் என்று ஆளுநர் ரவி உருக்கமாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்ட நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி இவ்வாறாக மடல் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்களின் அன்பில் திளைத்து தமிழின் பெருமையில் மகிழ்ந்திருந்தேன் என்றும் ஆளுநர் RN ரவி பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் பணியாற்றிய நாட்கள் பொற்காலங்கள் என்று அவர் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணே. தமிழ்நாட்டின் ஆளுநராக செயல்பட்டு வந்த RN ரவி மேற்கு வங்க ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக மக்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, தமிழ் சொந்தங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 54 மாதங்கள் உங்களோடு கலந்து பழகி உங்கள் அன்பில் திளைத்து தமிழின் பெருமையிலும் தமிழ் மக்களின் பெருமிதத்திலும் மகிழ்ந்திருப்பதாகவும், வாழ்க்கையின் ஓட்டத்தில் இப்போது உங்களை விட்டு பிரிகிற சூழல் வந்தாலும் உங்களோடு செலவிட்ட இந்த நாட்கள் என் வாழ்வின் பொற்கால நாட்கள் என்பதில் சந்தேகமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மரபிலும் நவீனத்திலும் சிறந்த மாநிலமான தமிழ்நாட்டிற்கு ஆளுநராக பொறுப்பேற்று வந்தபோது கோவிட் பெருந்தொற்றின் பாதிப்புகள் முழுமையாக தீர்ந்திருக்கவில்லை எனவும், இருப்பினும் நீங்கள் காட்டிய அன்பும் ஆதரவும் என்னை பெரிதும் கவர்ந்ததாகவும், யாரை சந்தித்தாலும் எங்கே போனாலும் புன்னைகள்தான் நாம் என்னை சூழ்ந்த எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நிலையில்தான் மனிதநேய உறவினால் பொலிவும் மாபெரும் தமிழ் குடும்பத்தில் ஒருவனாகவே உணர்ந்தேன், இன்றும் உணர்கிறேன் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்மன் பிறனினும் மகாகவி வரிகளின் மகத்துவத்தை முழுமையாக உணர முடிந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர் அவர் செய்த அந்த பல்வேறு செயல்களை கோடிட்டு காட்டியிருக்கிறார். அதே போன்று பார்த்தோம் என்றால், உங்களிடம் என்னை கவர்ந்த மிக பெரும் சிறப்பு உங்களின் அயராத உழைப்பு, உழைப்பின் களிப்பு எனவும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டு இளைஞர்களும் மாணவர்களும் நவீனத்துவத்தின் மேன்மையை முறையாக உணர்ந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், நவீன கால தொழில்நுட்ப மேம்பாடுகளை அழகாக பயன்படுத்துவதாகவும், செயற்கை நுண்ணறிவை இயற்கையான செறிவோடு கையாள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேசிய நீரோட்டத்திற்கு தலைவெள்ளம் தந்தவர்களும் பல்வேறு அந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுபடுத்தி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் சொல்ல சொல்ல விரியும் என்பதற்காக என்னுடைய அனுபவங்களும் ஆனந்தமும் விரிந்து கொண்டே போவதாகவும், இதற்கெல்லாம் அடிப்படை நீங்கள் காட்டிய அன்புதான் எனவும், உங்களின் அன்பை விரிக்க வார்த்தைகள் போதாத, நன்றியை உணர்க்கவும் வார்த்தைகள் போதாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் மேற்கு வங்க ஆளுநராக RN ரவி நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.